இருந்தவர்கள் யாரும் கிடையாது. மன்னிக்கணும்னு அல்லாஹ் நாடிட்டானா அந்த அடியான் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். மன்னிப்பதற்கு ஒரு அளவு போல அல்லாஹ் வைக்க மாட்டான். இவ்வளவுதான் என்னுடைய மன்னிப்பு என்பது, இவ்வளவுதான், இதுக்கு மேல நான் என்ன செய்ய மாட்டேன், இரக்கம் காட்ட மாட்டேன், இதுக்கு மேல நான் கருணை காட்ட மாட்டேன் என்பதாக ஒரு அளவுகோல் என்பது அல்லாஹ்விடத்துல கிடையாது. அதான் இன்னக்க அலா குல்லி ஷைஇன் கதீர். அனைத்து வஸ்துக்களின் மீதும் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன் அல்லாஹ் ஒருவன் தான். அப்போ மன்னிப்பதிலையும் அல்லாஹ்விடத்துல அளவுகோல் கிடையாது. அதே போன்று ஒரு மனிதன் மீது இரக்கம் காட்டுவது, கருணை காட்டுவதிலையும் ஒரு அளவுகோல் என்பது அல்லாஹ்ட்ட கிடையாது. மன்னிச்சா மன்னிச்சதுதான், அல்லாஹ் இறக்கப்பட்டதுதான். ஆனால் மனிதர்களிடத்துல ஒரு அளவுக்கு மேல நாம எதையுமே எதிர்பார்க்க முடியாது. மன்னிப்பதற்கு ஒரு அளவு இருக்கு. நாமளே சொல்லுவோம், உன்னையெல்லாம் மன்னிக்கிறதுக்கு ஒரு அளவு தான் உன்னைய மன்னிக்க முடியும், ஒரு அளவு தான் என்னால பொறுத்துக்க முடியும், ஒரு அளவுக்கு மேல நீ போய்கிட்டு இருக்க என்பதாக யாராக இருந்தாலும், அது கூட பிறந்த சொந்த ரத்தமாக இருந்தாலும் சரி, அல்லது கணவனாக இருந்து மனைவியாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்வோம், ஒரு அளவுக்கு மேலதான் என்னால பொறுக்க முடியும், ஒரு அளவுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. உன்னைய மன்னிச்சு இது வரைக்கும் நான் விட்டுட்டேன், இனிமேல் என்னால உன்னைய மன்னிச்சு விட முடியாது என்கின்ற ஒரு அளவுகோலை மனிதர்கள் பேசுவார்கள். ஆனா அல்லாஹ்ட்ட அந்த அளவுகோலே கிடையாது. மன்னிச்சா மன்னிச்சதுதான், கருணை காட்டினால் கருணை காட்டியதுதான், இறக்கப்பட்டா இறக்கப்பட்டதான். அதே போன்று கோபப்பட்டா கோபப்பட்டதான். அல்லாஹ்வுடைய கோபமும் அந்த அளவுக்கு கடுமையானதாக இருக்கும். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன் என்பதாக சொல்றான்ல, அதே போன்றுதான் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களை கவனிப்பதிலையும் அவனை தவிர தீவிரமானவன் யாரும் கிடையாது. அது அல்லாஹ்வே குர்ஆன்ல பதிவு செய்யறான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் தனிநபராக ஒருவர் இருந்தால் இரண்டாவதாக உங்களோட அல்லாஹ் இருப்பதாக நீங்க நினைச்சுக்கங்க. நீங்க 2 பேர் இருந்தீங்கன்னா மூன்றாவதாக உங்களோட அல்லாஹ் இருக்கிறான். நீங்க 4 பேர் இருந்தீங்கன்னா 5ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான். அப்படிதான் நீங்க நினைக்கணும். அப்படி எண்ணுவதன் மூலமாக என்ன ஏற்படும் சொன்னா, அந்த நிலையில் யார் அப்படி எண்ணிக்கொள்கிறாரோ, தனியா இருக்கும்போது நம்ம தனியா இல்ல, நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாருன்னா அவர் ஷைத்தானை விட்டு பாதுகாக்கப்படுறார். இதே போன்று நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். யார் இந்த நிலையை தன்னுடைய வாழ்க்கையில உருவாக்குகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தன்னுடைய நூரை கொண்டு, அதாவது ஒளியை கொண்டு அவருடைய இம்மை மறுமையினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பிரகாசமாக ஆக்கி வைக்கிறான். ஒண்ணு. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அந்த நேரத்தில்